பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம். இது கலாச்சாரம். அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முதல்வர் ஸ்டாலினை ஒருமையில் கடுமையாக தாக்கி பேசியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியும் கற்பழிப்பு யாரையுமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க. யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க? மானங்கட்டத்தனமாகுது. பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம். இது கலாச்சாரம். யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தால் என்னம்மா வந்தீங்களாம்மா சாப்பிட்டீங்களா எல்லாருமே கேட்போம். அம்மா என்ற வார்த்தை எல்லாரையும் கேட்போம். தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவியை தேர இன்னும் கேட்டால் சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அதை பார்த்து எதையோ ஒன்று பூசிக்கிச்சே அதை மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஏதாவது சொன்னா யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொரணம் இல்லை, சூடு சொரணம் இல்லை, அப்பான்னு கூப்பிட்றாங்க. இன்னைக்கு எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்றதால இவர் அப்பான்னு கூப்பிட்றாங்களாம். அதை நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்லணும். அப்போ கூட அப்பான்னு எந்த மூதேவின்னு சொல்ல மாட்டான். எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான். அது அர்த்தமே வேற. இது அர்த்தமே வேற. சொன்ன எனக்கு ஒரு கேஸ் போடுவான். இப்போ நீ போட்டுக்கோ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.